ஒரு வெப் பேஜ்ல ஃபார்ம் எலிமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்னாலே யூசர் இன்டராக்ஷன் தானே. யூசர் வந்துட்டு ஹி கேன் கன்சியூம் டேட்டா. ஒரு வெப்சைட்ட பார்த்துட்டு அதில இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்துக்கலாம். அந்த யூசரே வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம் அந்த வெப்சைட்டுக்கு. அந்த ஃபார்ம ஃபில் பண்றது மூலமா. ஸோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணும்போது, யூ ஆர் கிவிங் யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு கூட வந்துட்டு, இட் வில் ஆஸ்க் யூ ரைட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், லொகேஷன், ஃபோன் நம்பர் நெறைய டீட்டெயில் கேக்குது. இது எல்லாமே ஃபார்ம் டீட்டெயில் தான். ஸோ ஃபார்ம் இஸ் த ஒன்லி வே யூசர் கேன் ஏபிள் டூ கிவ் த இன்ஃபர்மேஷன்ஸ் டு த பேக் எண்ட். ஸோ அதனால ஃபார்மோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ம் இந்த செஷன்ல நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ நம்ம பார்க்கலாம். ஸோ யூசர் வந்து அல்டிமேட்டா இஸ் கோயிங் டூ ஷேர் த டேட்டா. எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஹி கேன் ஏபிள் டூ சப்மிட் டேட்டா டு த பேக் எண்ட். ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே பார்க்குறது இட்ஸ் ஒரு சாம்பிள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஃபார்ம். யூ கேன் சி ரைட் ஒரு யூசர் கேன் ஃபில் யூசர் நேம் ஃபுல் நேம் ஃபில் பண்ணுறான், இமெயில் ஃபில் பண்ணலாம், பாஸ்வேர்டு, ஏஜ், ஃபோன் நம்பர், ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இப்போ நேம் பார்க்கும்போது இது ஒரு டெக்ஸ்ட் டேட்டா, இமெயில்ன்றது ஒரு இமெயில் டேட்டா இல்லையா? அண்டு பாஸ்வேர்டு டேட்டாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. அது மாஸ்க் பண்ணிடும். பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணிட்டு பண்ணும்போது, உங்க பக்கத்துல இருக்கவங்க அத பார்க்கக்கூடாது. நீங்க டைப் பண்ற பாஸ்வேர்ட தே ஷுட் நாட் சீ. அதனால தான் மார்க் பண்றது. ஓகே. அண்ட் ஏஜ் வந்து நம்பரா இருக்கும். ஃபோன் நம்பரும் ஒரு நம்பர். நம்பர் வித் இந்த பிளஸ் இந்த கண்ட்ரி கோட் இதெல்லாம் வர்றது. ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நம்பர். வெப்சைட்டோட ஃபார்மேட்டிங் இருக்கு. அண்ட் ஜெண்டர் இது வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவோம். ஸோ 2த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு தான் சூஸ் பண்ண முடியும். மேல் ஆர் ஃபீமேல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்புட். ஸோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வி ஆர் கிவிங் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்ம் எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் இன்புட் நீங்கள் வாங்க முடியும். இதில் ரேடியோ பட்டன்றது அது ஒரு டைப் ஆஃப் என்ன டேட்டா நீங்கள் வாங்குறது. ஏதாவது 2 சாய்ஸ் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு யூ கேன் கோ வித் ரேடியோ பட்டன். அண்ட் செக் பாக்ஸஸ் இது பார்க்கும்போதே தெரியுது. எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை நம்ம வாங்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ ஸ்கில்ஸ் செக் பாக்ஸஸ் ரைட் இந்த மாதிரி. ஸோ யூ கேன் கிவ் ஒன் ஆர் மோர் skills by using the check box. Drop down கொடுத்துட்டு you can able to get the drop down கொடுத்துட்டு you can give the list of items. அந்த list of itemsல user can choose any particular item. And ஒரு டேட்டா பார்த்தில் you can choose a date. கண்டிப்பாக யூசர் கொடுக்கும்போது நம்ம டேட்டும் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேட்டு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கேலண்டர் டிஸ்பிளே இருக்கும். அந்த கேலண்டரில் போய்ட்டு யூ கேன் ஏபிள் டு சூஸ் அ டேட் அண்ட் டைமும் யூ கேன் ஏபிள் டு கிவ் மீட்டிங்கு. இது ரேட்டிங் யூ கேன் சி ரைட். இது ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒரு 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 விட்ஜெட் இது. நீங்கள் அங்கே போய் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துடலாம். மினிமம் 10 மேக்ஸிமம் 100ன்னு. இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம நம்பர் கொடுத்துட்டு நம்பரை டைப் பண்ணுன்னு கூட சொல்லலாம். இப்போ மினிமம் 10 மேக்ஸிமம் 100 இருக்குது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கிவ் 50ன்னா 15 டைப் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்லைடர் கொடுத்தா யூசருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைடர். கலர் சூஸர் இருக்குது. அண்டு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒரு ரெஸ்யூம் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னா லோக்கலில் நீங்கள் ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ டாக் ஃபார்மேட்டில் இருக்கும்போது யூ கேன் ஏபிள் டு அப்லோடு. ஃபைல் அப்லோட் இருக்கும். கமெண்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூ கேன் கிவ் மல்டி லைன் கமெண்ட்டு. ஸோ ஜென்ரலாக ஐ ஜஸ்ட் கவர்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கோடில் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா நமக்கு புரியும். ஸோ இதில் நான் அந்த செக்ஷன்ஸ் இப்போ நான் சாம்பிளுக்கு சொல்றது இல்லையா? இதில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்னும் ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார்ம் கண்டெய்னர்ல யூ கேன் சி ரைட். இந்த ஹோல் ஃபார்மே வந்து ஒரு கண்டெய்னராக நம்ம போட்டிருப்போம். ஒரு பார்டர் போட்டுட்டு அந்த பார்டருக்கு வந்து நம்ம கண்டெய்னர் தான் கொடுப்போம். அந்த கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர்னு சொன்னாலே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது செக்ஷன் ஒரு கண்டெய்னர் பார்த்தோம் டிவ். ஃபார்முக்குன்றது ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஃபார்ம்னே ஒரு கண்டெய்னர் இருக்குது. வில் யூசஸ் அ ஃபார்ம் கண்டெய்னர். இதில் இன்புட் வாங்கும்போது டைப் 2 பார்த்துருக்கோங்க. இப்போ ஃபுல் நேம் பார்க்குறது ஒரு சிங்கிள் லைன் தான். யூ கேனாட் கிவ் மல்டி லைன். செகண்ட் லைன் கொடுக்க முடியாது. அதே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் மல்டி லைன்.
ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரியணும். சிங்கிள் லைன், மல்டி லைன் டெக்ஸ்ட். திஸ் இஸ் கால்டு டெக்ஸ்ட் ஏரியா. மல்டி லைன் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா. ட்ராப் டவுன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கோர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். இட் இஸ் லைக் யூ கேன் கிவ் மோர் தென் ஒன் வேல்யூ லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போய் சூஸ் பண்ணலாம். இப்போ வெறும் 2 தான் இருக்குது அப்படின்னா, இங்கே ஜெண்டர் கொடுத்த மாதிரி ரேடியோ பட்டன் கொடுத்துடலாம். பட் ஒரு 10 இருக்குது, 10ல் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கோ வித் த ட்ராப் டவுன். செலக்ட் ட்ராப் டவுன். ஓகே. பட்டன் அது பாட்டமில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சப்மிட்டு, ரீசெட்டு, கஸ்டம் பட்டன், இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் யூசர் ஆக்ஷன்ஸு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹி நீட் டு டூ சம் ஆக்ஷன் இல்லையா, அது கேன்சல் பண்ணுறது ஒரு ஆக்ஷனாக இருக்கும். ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபார்மை திரும்பவும் நான் ஃபில் பண்ணணும், ரீசெட் பண்ணுவேன். இல்லை சப்மிட் பண்ணிடலாம். ஐ வாண்ட் டு சப்மிட் டு த பேக் எண்ட் அப்படின்னா யூ கிளிக் ஆன் சப்மிட். லேபிள் லெஃப்ட்டில் பார்க்குறது எல்லாமே லேபிள் தான். ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, இது எல்லாமே லேபிள். ஸோ ஒரு ஃபார்ம் சொல்லும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸு நமக்கு தெரியணும். பிகாஸ் ஆஸ் எ டெவலப்பர் நீங்கள் ஒரு ஃபார்மை வந்து டிசைன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும்போது யூ வுட் கம் அக்ராஸ் அ சிச்சுவேஷன். அப்போது யூ வில் சூஸ் அ அப்ரோப்ரியேட் எலிமெண்ட் டு டிஸ்ப்ளே இன் த ஃபார்ம் செக்ஷன். ஸோ வில் see in the code. ஸோ ஃபார்ம் டிஸ்ப்ளே வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். கோடு லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க கோடு, அதுக்கான வியூ தான் இது. ஸோ 2 செக்ஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேசிக் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஃபார்ம், கொஞ்சம் டீட்டெயில்டு ஃபார்ம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மே நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித் த கோட் ஆஸ் யூஷுவல் வி ஷுட் ஹேவ் ஒன் ரூட் எலிமெண்ட். ரூட் எலிமெண்ட்குள்ளே வந்து ஒரு பாடி டேக் இருக்கும், ஹெட் டேக் இருக்கும். ரொம்ப சிம்பிள் டு ஸ்டார்ட் வித். பாடி டேக்குள்ளே கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும் யூசருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 2 செக்ஷன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, பேசிக் ஃபார்ம். பேசிக் ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வி ஹாவ் ஒன் செக்ஷன் கால்ட் த பேசிக் ஃபார்ம். எஸ்2 டேக் போட்டிருக்கு. யூ கேன் சி ரைட் அ ஃபார்ம். ஸோ as I mentioned, ஒரு ஃபார்ம் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா we need to have one container called form container. ஸோ ரைட் சைடில் நம்ம பார்க்குறோம் அந்த ஃபார்ம் கண்டெய்னர். யூ கேன் சி ரெடி யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, அண்டு யூ கேன் சி இமெயில். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட். இதில் யூசர் நேம்ன்றது ஒரு லேபிள். இப்போ அதுக்குள்ளே 2 இருக்கும். ஒன்று லேபிள், அதுக்கப்புறம் கண்ட்ரோல், யூசர் கண்ட்ரோல். ஸோ லேபிள் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் டிஸ்பிளே இந்த லேபிள். ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டுக்கும் we need to give a name. லேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூசர் வந்து இந்த லேபிளை பார்த்துட்டு தான் அது எந்த ஃபீல்டுன்றதே புரிஞ்சுப்பாங்க. ஸோ we need to say that this is a username, password. Okay, so username you can type a username as a Rajan, for example. Password you can type something, nobody can see this, right? Mask பண்ணிடுவாங்க. So that is a you know advantage in using a password field. இங்கே பார்க்கும்போது இன்புட் டைப் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி த டெக்ஸ்ட் டைப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டைப் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see it. பாஸ்வேர்டுனா யூ கேன் நாட் see it. ஏன்னா இங்கே டைப் பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன். இதுவே இந்த இடத்துல இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாக்கா யூ கேன் see. நான் இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் லைன் நம்பர் 23ல். ஸோ பாஸ்வேர்ட். ஸோ அகெயின் உங்களுக்கு முக்கியமான எலிமெண்ட் வந்து இன்புட்டு. இன்புட்டுக்கு டைப்பு நம்ம சொல்லணும். எல்லாமே இன்புட்டு தான் இருக்குது பாருங்கள். இன்புட் டைப் மட்டும் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. டைப் வந்து இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்குது, இமெயில் இருக்குது. அதே மாதிரி லேபிள் நமக்கு சொல்லணும். தட் வுட் பி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலிமெண்ட்டு. ஸோ தட் இங்கே யூசர் நேம் நான் சொல்கிறேன். லேபிள் நம்ம 2 ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். லேபிள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்புட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லாமல் லேபிளே ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம போடலாம். இப்படி போட்டுட்டு இன்புட்டு முடிகிற இடத்துல யூ க்ளோஸ் த டேக். இந்த மாதிரி கொடுக்கறதும் ஒரு ஸ்டாண்டர்டாக தான் பண்ணுறோம். ஸோ அந்த லேபிளுக்கு we need to tell the for. இந்த ஃபார் வந்துட்டு ஐடியோட மேட்ச் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்துட்டு இந்த லேபிள் எந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வரதுனால இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. we need to ப்ராப்பர்லி டேக் இட். நான் இன்புட் எலிமெண்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு டைப்பு வந்து டெக்ஸ்ட்டு, நேம் வந்து பாஸ்வேர்டு, ஐடி பாஸ்வேர்டு. இந்த ஐடியும் இந்த ஃபாரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன மீனிங்னா இந்த பாஸ்வேர்டுன்ற ஒரு லேபிள்
இந்த ஐடி உள்ள ஃபீல்டுக்கு அப்ளை ஆகும். ஓகே. இது வந்து லைக் அகைன் ஒரு பிளைண்ட் பர்சன்லாம் அவங்க படிக்கும்போது இந்த லேபிளை படிக்கும். யூ ஆர் இன் த பாஸ்வேர்ட் ஃபீல்ட். தட் இஸ் த ரீசன் யூ நீட் டு ப்ராப்பர்லி டேக் இந்த ஃபார் ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் வந்து டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு, இமெயில் 3 பார்த்துருக்கோம். வில் சி தட் டீட்டெயில் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காம்ப்ளெக்ஸான ஃபீல்டு எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்க்குறோம் இல்லையா, இமெயிலு, பாஸ்வேர்டு, ஏஜில் வந்து இங்கே நம்பர்ஸ் தான். நீங்கள் டெக்ஸ்ட்டில் இங்கே டைப் பண்ணவே முடியாது. யூ கேன் கிவ் நம்பர்ஸ் டைப் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பின்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இதில். 1 2 3 4 ஃபோன் நம்பர் அதே மாதிரி யூ கேன் கிவ் 4 நம்பர்ஸ். இந்த வெப்சைட் யூஆர்எல். ஓகே. ஸோ அதில் டைப்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. லெஃப்ட் சைடில் நான் டைப் பண்ணுறது டெல் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபார் ஏஜுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், டெல் கொடுத்துருக்கேன், டைப் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லைக் ஜெண்டருக்கு வந்து ரேடியோ பட்டன். யூ கேன் சி ரைட், ஒரு இன்புட் டைப் ரேடியோ, இன்புட் டைப் ரேடியோ. இதில் நேம் வந்து சேம் கொடுத்தீங்கன்னா குரூப்பாக மாறிடும். இப்போ நான் மேலுக்கு ஒரு ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில். அது அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டுமே வந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அட் எ டைம் இல்லையா. அதுக்கு எப்படி பண்ணணும்னா, ரெண்டுத்தோட நேமும் சேமாக கொடுத்தா அது குரூப்பாக மாறிடும். ரேடியோ குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஜெண்டர்னு ஒரு நேம் வச்சுருக்கேன், இங்கேயும் ஜெண்டர்னு வச்சுருக்கேன். லைன் நம்பர் 70, லைன் நம்பர் 73. ஸோ ரெண்டுமே ஜெண்டர்ன்றதுனா அது குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால் அந்த குரூப்பில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும், எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். நம்ம இப்போ பார்க்குறது லைன் நம்பர் 70 இந்த செக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். ரைட். சேம் இன்புட் டைப் ரேடியோன்னு கொடுக்குறோம். தான் மீதி எல்லாமே சேம் ஃபார்மேட் தான், ஸ்ட்ரக்சரு. ஒரே டிஃப்ரென்ஸு நேம் வந்து நம்ம எதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, தட் நேம் வந்து குரூப் பண்ணிக்கும். தட்ஸ் கால்ட் அ ரேடியோ குரூப். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபார்மில், நேம் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஏன்னா இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணும்போது பேக் எண்டுக்கு டேட்டா போகும் இல்லையா, இந்த நேமை தான் கீயாக எடுத்துக்கும். இந்த நேம், இந்த வெப்சைட்டுன்ற கீக்கு வேல்யூ என்ன, நீங்கள் கொடுக்குற டைப் பண்ணுற வேல்யூ எடுத்துக்கும். இப்போ நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம்னு இருக்குன்னா, அந்த ஃபுல் நேமில் நேம் ஆட்ரிபியூட் ஃபுல் நேம்ன்றத கீ எடுத்துக்கும். நீங்கள் என்ன யூஸர் டைப் பண்ணுறனோ அது வேல்யூ. அதனால் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ராப் டவுனுக்கு வந்து செலக்ட் நம்ம ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். ட்ராப் டவுன் எங்கே யூஸ் பண்ணுறோம், இங்கே கோர்ஸுக்கு. கோர்ஸ் செலெக்ஷனில் வெப் டெவலப்மெண்ட், மேன்ஸ்டாக் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், கோர்ஸ். லைன் நம்பர் 88ல் we are using a course செலக்ட்ன்ற HTML டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ள ஆப்ஷன்ஸு எத்தனை ஆப்ஷன் வேணால் போட்டுக்கலாம். யூ கேன் கிவ் ஆப்ஷன் டேக். ஸோ செலக்டுக்குள்ளே செலக்ட்னு சொன்னாலே இட்ஸ் அ ட்ராப் டவுன். அது ட்ராப் டவுன் தான் மீனிங்கு. அதுக்குள்ளே யூ கேன் கிவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். டேட்டுக்கு வி யூஸ் அ டைப் வந்து இன்புட் டைப்பு டேட்டு. இப்போ நான் டேட் நான் கொடுத்துருக்கேன். டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் சீயிங் த ஒரு கேலண்டர் மாதிரி வருது இல்லையா, கேலண்டர் விஜெட்டு. டைமுக்கு டைம் விஜெட். இதெல்லாம் HTML கொடுக்குறதா, இதுக்காக நம்ம எதுவும் கோடு எழுத வேண்டாம். நீங்கள் டைப்பு மட்டும் சொன்னால் போதும். டைப் ஐ சிம்பிளி சே இட்ஸ் அ டேட்டு, டைமு. ரேட்டிங்கில் வந்து ரேஜ். ஸோ இதுக்கு அடுத்தது கலர் சூஸர். யூ கேன் கிவ் கலர் சூஸர் லைக் திஸ். இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் டைப் சொன்னாலே போதும், அந்த கலர் வந்து சூஸர் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஜெட் டிஸ்பிளே ஆகிடும். இதெல்லாம் HTML சப்போர்ட் இருக்குது. ஃபைல் சூஸருக்கு யூ கிளிக் ஆன் ஃபைல் சூஸர். உங்களுக்கு ஃபைல் வந்து சூஸ் பண்ண முடியும். யூ கேன் சூஸ் எனி ஃபைல். ஃபைனலி யூ கேன் சப்மிட் இட். பட்டன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம், ரீசெட் பட்டன், சப்மிட் பட்டனை சப்மிட் ஆகிடும். ரைட். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஆட்ரிபியூட் இருக்குது, ஆக்ஷன், மெத்தட். மெத்தடுன்றது வி ஆர் ஃபில்லிங் எ ஃபார்ம் இல்லையா, அந்த ஃபார்மோட டேட்டாவை வி நீட் டு சப்மிட் இட். ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேயிங் இட்ஸ் அ போஸ்ட் மெத்தட்.
ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வேறு செஷனில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆல்வேஸ் சப்மிட். ஃபார்முக்கு எப்பவுமே மெத்தட் போஸ்ட் இருக்கும். இது யூஆர்எல் வெப் சர்வரில் ஒரு எண்ட் பாயிண்ட் சொல்லுவோம். சர்வரில் பேக் எண்டில் எந்த யூஆர்எலுக்கு நம்ம சப்மிட் சர்வரோட யூஆர்எல் இது. இந்த ஃபார்மை யாருக்கு கொடுக்க போகிறோன்றது தான். எந்த சர்வர் வந்து ஹேண்டில் பண்ண போதோ அந்த அதோட எண்ட் பாயிண்ட்டு வில் மென்ஷன் ஹியர். ஸோ இது நம்ம அட்வான்ஸ் செஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரெண்டுமே. ஸோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்புட் டைப் HTML டேக் தான். இந்த கோடு நீங்கள் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது. நார்மல் டே டு டேஸ் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் தான். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். இன்புட் எல்லாமே இன்புட் டேகு டைப் வந்து நம்ம போடுறோம். ட்ராப் டவுனுக்கு மட்டும் நம்ம செலக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ரியல் டைமில் ஒரு வெப்சைட்டு ஒரு GoDaddyன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இமெயிலு, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதில் லேபிள் உள்ளே இருக்குது. தட்ஸ் அப் டு அஸ். நம்ம எப்படி வேணும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் இன்புட் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் டேகு இதில் டைப் என்ன சொல்லியிருக்கு. டைப் வந்து இங்கே இருக்குது. இமெயில்னு ஒரு டைப் சொல்லியிருக்கு. ஏன்னா இமெயில் ஃபீல்டுக்கு இமெயில் கேட்டிருக்கு. பாஸ்வேர்டு ஃபீல்டுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டு ஃபீல்டுக்கு it's saying input type password. This is a real time example. ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்கா இப்படி தான் இருக்கும். So this is how we need to create a form. Right? So which of the following tag is used to represent drop down? Is it a select or drop down? Tag ஓட நேம் என்ன? So the answer is select. Drop down ஒரு tag கிடையாது. அது select தான் நம்ம யூஸ் பண்ணணும். Which are the following attributes of input element is mapped to a label? Is it ID or name? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் ஒரு லேபிளை மேப் பண்ணணும். அது ஃபார் டிஸ்பிளே பர்பஸ்க்கு. ஸோ ஐடியா நேமா எந்த ஆட்ரிபியூட்டை நம்ம எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணணும்? ஸோ த ஆன்சர் இஸ் ஐடி. ஸோ நம்ம இன்புட்டில் இருக்கிற ஐடியை தான் லேபிளில் போய் ஃபாரில் மேப் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் டிஸ்பிளேஸ் டேஷ் எலிமெண்ட். இஸ் இட் அ பட்டன் ஆர் ஃபார்ம் எலிமெண்ட்? ஸோ த ஆன்சர் இஸ் பட்டன். நமக்கு சப்மிட்னு ஒரு பட்டன் நம்ம பாட்டமில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இன்புட் டைப்பு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இட் வில் டிஸ்பிளே அ பட்டன். இதுக்குன்னு இல்லை பட்டன் டேக்குன்னு கூட ஒன்று இருக்குது, நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார்முக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வே வந்து ஃபார்ம்லேயே இன்ட்ரடியூஸ் இருக்கிற ஒரு பட்டன் தான் சப்மிட். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ஸோட டீட்டெயில் பார்த்தோம். ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்ம், அட்வான்ஸ் ஃபார்ம் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபார்மோட இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஆல் த கேசஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்ம் எலிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் வித் எக்ஸாம்பிளோட. இந்த கோடு நான் ஷேர் பண்ணுறேன், அந்த கோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்லேயும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணி பார்த்தா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். That's good. Thank you very much.